பூம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 4/3/2026 விஷுவ வஷு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. இரவு 7:30 பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரோகிணி. இரவு 10:10 பின்பு மிருகசீரிடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:00 வரை, யம கண்டம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி, விஷாகம். சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும். சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரம்ப வாழ்க்கையில் மகனை நம்புவதும் அடுத்தடுத்த வாழ்க்கையில் சிவனை நம்புவதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அங்கையர் கன்னி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை என்பது ஓசையே இல்லாமல் மாசுபடுத்தும் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ சக்கர நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும். புத்துணர்வு பெருகக்கூடிய, பொலிவு மிகுதியாகக்கூடிய நல்ல சூழல் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கசந்த காதலில் கூட வசந்தம் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும். அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிக்க வைக்கும் வெற்றியை விட சிந்திக்க வைக்கும் தோல்வி நன்மையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும்.
ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருந்தால் கூட சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்வம் சேர்ப்பதற்கு திறமை தேவை, செல்வத்தை காப்பாற்ற அறிவு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கும். கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இழந்தால் சிறிய நஷ்டம், நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்பின் தெரியாத இடத்தில் கூட முன்னேற்றம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எலும்பே இல்லாத நாக்கு இரும்பை கூட நொறுங்க வைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நந்தா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மழை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கும். பய உணர்வு விலகக்கூடிய, பணம் காசு சேரக்கூடிய சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்ப கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதியின் தாக்கத்தை விட அநீதியின் ஆட்டம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆழமான காதலுக்கு அழகு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS.
கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வீரியம் பெருகக்கூடிய விறுவிறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த காதலுக்கு வைத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும். ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொன்ன சொல்லும் எரிந்த கல்லும் திரும்பி வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அபிராமி தேவியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.